ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயுர்வேத காலேஜ் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இதன் மூலம் 2-3 விஷயங்களிலே லோகத்திற்கு உபகாரமான விஷயங்கள், சேவைகள் நடைபெற்று வருகின்றன. ஒன்று, புதியதாக இருப்பவர்களும் சம்ஸ்கிருத பாஷையை கற்று அதன் மூலம் இந்த வைத்திய சாஸ்திரத்தை படிக்கிறார்கள். இரண்டாவது, டிரான்ஸ்லேஷன் மூலமாக படிப்பது, வேறு பாஷையின் மூலமாக சம்ஸ்கிருதம் சம்பந்தப்பட்ட பரீட்சைகளை எழுதுவது என்று பழக்கம் இருக்கிறது. சான்ஸ்கிரிட் 2 பேப்பர் 3 பேப்பர் என்று எழுதினாலும் அதை சம்ஸ்கிருதத்தை பற்றி தமிழிலேயோ ஆங்கிலத்திலேயோ எழுதி மதிப்பெண்களை பெறுவது என்று. சாஸ்திரங்கள், ஆயுர்வேதம் போன்ற சாஸ்திரங்கள் சம்ஸ்கிருத பாஷையிலே மூலம் இருக்கிறது, ஒரிஜினல் டெக்ஸ்ட். அதை சம்ஸ்கிருதத்தின் மூலமாகவே பயிலக்கூடிய, அபியாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கல்லூரியிலே அதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. சில வருஷங்களுக்கு முன்பு இந்த புதியதாக கட்டிய இந்த மண்டபத்திலே ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடைபெற்றது. அப்பொழுது தங்கியிருந்த நேரத்திலே இங்கு படிக்கக்கூடிய வித்தியார்த்திகள், மாணவர்கள், மாணவிகள் அஷ்டாங்க ஹிருதயம் போன்ற இந்த ஆயுர்வேத புஸ்தகங்களை மனப்பாடமாக சொல்லி காண்பித்தார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, இந்த பாரத தேசம் முழுவதும் ஒரே கலாச்சாரத்தை உடையது என்றாலும் சில பிரதேசங்களிலே சில கலாச்சாரம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, சில பிரதேசத்திலே தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. கேரள தேசத்திலே ஆயுர்வேதம் நல்ல பிரச்சாரத்திலே இருக்கிறது. ஆயுர்வேதம் படித்தவர்கள், ஆயுர்வேதத்தை நம்புபவர்கள் இப்படி தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கேரளத்தை பார்க்கும்போது இங்கு வளர்ச்சி இன்னும் வரவேண்டிய நிலையிலே, வளர்ச்சி ஏற்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. இதன் மூலம் இங்கு இருப்பவர்களும் ஆயுர்வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர், ஹர ஹர சங்கர்.